ஒரு புறம் செந்தில் பாலாஜி, இன்னொரு புறம் ஏவாவேலு, இன்னொரு புறம் அன்பில் மகேஷ், இப்படி முக்கியமான அமைச்சர்கள் எல்லாமே யாரையுமே பொய் வழக்கு போடல தம்பி. எல்லாமே ஆதாரத்தோட தான் வந்து பண்றாங்க. செந்தில் பாலாஜி 35 கோடி அவன் தம்பி பேசுறான்றது ஆதாரபூர்வமா இருக்குது. போடாத ரோட்டுக்கு பில்லு பாஸ் பண்ணிட்டு சிங்கப்பூர்ல பத்துனுக்கிறார் ஏவாவேலு, ஆதாரத்தோடு இருக்குது. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் அனுமதிக்கு 25 லட்சம் 30 லட்சம் வாங்கினாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாபழி, ஆதாரத்தோடு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வா, தமிழக வெற்றி கழகத்து பக்கம் வா. 1000 பள்ளிக்கூடத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் ராஜ்மோகன், 1 ரூபாய் கூட வாங்கல, ஆதாரத்தோடு இருக்குது. 48 அரசு அதிகாரிகள் ஊரக வளர்ச்சித்துறையில 48 அரசு அதிகாரிகள், இணை செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு தகுதியா இருக்கிறவங்க 48 பேர், அவங்களுக்கு டிரான்ஸ்பர். ஒரே கையெழுத்து போடுறார் யாரு? அமைச்சர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள். ஒரு கையெழுத்து, 48 டிரான்ஸ்பர் நடக்குது, 1 ரூபாய் வாங்கல. நான் சொல்லல, 4 நாளைக்கு முன்னாடி தினமலர்ல டீ கடை பெஞ்சில் போட்டிருக்கிறான். 48 அதிகாரிகளுக்கு 1 ரூபாய் கூட வாங்காத பண்ணிட்டாங்கப்பா, டிரான்ஸ்பர் துட்டே வாங்கலையா. இதுவே போன கவர்மெண்ட் இருந்தா வேற லெவல்ல பேரம் நடந்திருக்கும். புஷி ஆனந்த் அண்ணன் 1 ரூபாய் வாங்கல. இது இந்த பக்கம் மக்கள் பார்க்கட்டும், புரியுதுங்களா? நீ சும்மானா எதனா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ நீ உன் கட்டுக்கதையை கட்டி விடுவான் சார். காமராஜருக்கு எதிராக கட்டாத கட்டுக்கதையா? காமராஜருக்கு கண்ணாடி மாளிகை இருக்குது, ஹைதராபாத்ல திராட்சை தோட்டம் இருக்குது, டி நகர்ல பாவம் அவர் வாழ்ந்த வீடு வாடகை வீடு, அந்த வீடு அவருக்கு தான் போஸ்டர் அடிச்சு ஒட்டினானுங்க. ஏழை பங்காளன் வாழ்கிற பங்களா பாருன்னு சுவிட்சர்லாந்து பேங்க்ல பணம் போட்டு வச்சுக்கிறார் காமராஜர் சொன்னானுங்க. கடைசியில் அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் 10 வேஷ்டி 10 சொக்கா 110 ரூபாய் பணம் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. ஆனா மக்கள் நம்பினாங்க, விருதுநகர்ல அவரை தோக்கச்சாங்க. மீண்டும் மக்கள் ஏமாற மாட்டாங்க. போதும், ஒரு காமராஜர் நம்ம இழந்தது. சரிங்களா? இன்ன வரைக்கும் காமராஜர் ஆட்சி அதை மாதிரி ஒரு நேர்மையான ஆட்சி இல்லைன்னு சொல்றோம். ஆனா அவரை தோக்கடிச்சு இருக்கிறோம்.